சியாட்டிகா சியாட்டிகா என்பது ஒரு காலில் வரக்கூடிய மூட்டு தேய்மானம் தான். இந்த காலில் மூட்டு தேய்மானம் ஏற்படும், இடுப்பில் தேய்மானம் ஏற்படும், முழங்காலில் தேய்மானம் மட்டும் காலில் தேய்மானம் ஏற்படும். ஒரு பக்கம் சாட்சி தான் நடப்பாங்க. குப்பரை அடிச்சு வச்சு குப்பரை படுக்க வச்சு பார்த்தோம்னா ஒரு கால் குட்டையாக இருக்கும், ஒரு கால் நீளமாக இருக்கும், கால் வளைச்சி போயிருக்கும். பில்லு எப்படி வளையுது அது மாதிரி. இதுக்கு இப்போதைக்கு செருப்பு பெல்ட் செருப்பு போடுறது ரொம்ப வலி குறையிலன்னா ஒரு ஒரு இன்ச்சு உயரமாக செருப்பு அதே செருப்பில் ஃபிட் பண்ணிக்கலாம். சாதாரண கிரிப்பு வச்சிருப்பதில் வாழ்க்கிறோம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா பரவாயில்ல. நமது வைத்தியசாலை எந்த எலும்பு முறிவாக எந்த மூட்டு வழியாக இருந்தாலும் அற்புதமான முறையில் குணப்படுத்திக் கொள்ளலாம். 120 ஆண்டுகள் பழமையானது. கழுத்து வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, எல்போ எல்பை, டிஸ்க் பல்ஸு, சர்விக்கல் பாண்டன்சி, ஆங்கிலேஷன் பாண்டன்சி, லம்போசாக்கல் பாண்டன்சி அனைத்துக்குமே அற்புதமான முறையில் மூலிகை தேவை சொல்லணும் கிடைக்கும். எங்கிருந்து வரீங்கம்மா? சர்வ பிள்ளைங்கம்மா புளியங்கரையிலிருந்து வந்திருக்காங்க. அம்மாவுக்கு ஆளுக்கு சொல்லியாச்சு. அது மாதிரி போட்டால் போதும். இந்த கிரிப் செருப்பு போடும்போது எங்கே வேணால் நடக்கலாம். சாதா செருப்பு காலில் நிற்காது. உண்மையா இல்லையா? இந்த காலுக்கு ஒரு கால் நிற்காது, ஒரு கால் நிற்கும். ஏன்னா கால் வலுக்கும், அந்த கால் வளையறதுனால வலுக்கும். வாங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அடுத்தது அதிக அமௌண்ட் கொடுத்து மருந்து வாங்கிக்கலாம்.